வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி உணவருந்துதல். உணவில் அளவு முறை கடைபிடிக்கும் பொழுது அரை வயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு வெற்றிடம், இதுதான் சரியான அளவு முறை என்பதாக சித்தர்கள் கூறியுள்ளார்கள். இப்பொழுது இந்த அரை வயிறு உணவை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? உணவினை நன்றாக அரைத்து மென்று கூழாக்கி திரவ நிலையில் விழுங்க வேண்டும். முற்காலத்தில் சாப்பிட அழைக்கும் பொழுது உணவருந்த வாருங்கள் என்றுதான் சொல்வார்கள். அதாவது உணவு பிளஸ் அருந்துதல், உணவை திரவமாக அருந்தும் நிலை. அவ்வாறு திட உணவை வாயில் உள்ள உமிழ்நீருடன் சேர்த்து திரவமாக உண்ணும் பொழுது அது இரைப்பையில் அரை வயிறு சேர்ந்தவுடன் அதுவே நமக்கு சரியான நேரத்தில் ஏப்பம் என்னும் சமிக்கை கொடுக்கும். அந்த நிலை அடைந்தால் நாம் அரை வயிறு உணவு உண்டு விட்டதாக கருதப்படுகிறது. இந்த ஏப்ப உணர்வானது திரவமாக அருந்தவில்லை எனில் அந்த ஏப்பத்தை வெளிப்படுத்தாது. இவ்வாறு உமிழ்நீருடன் உணவு கரைந்து உட்கொள்ளும் பொழுது அந்த வாயிலிருந்து சுரக்கும் என்சைம்களுக்கு ஏற்றாற்போல் இரைப்பையில் அமிலங்களையும் இன்சுலின் போன்ற முக்கிய திரவங்களையும் உணவின் அளவை ஜீரணிப்பதற்கேற்ற அளவில் சரியான விகிதத்தில் சுரக்கச் செய்யும். அதன் விளைவு உணவின் சத்துக்களை, உயிர் சக்திகளை 7 தாதுக்கள் மூலம் உடல் கிரகித்து கொள்ளும். ஆங்கிலத்தில் கூட ட்ரிங்க் ஃபுட் அண்ட் chew வாட்டர் என்று சொல்வார்கள். மேலும் உணவினை அருந்தும் போது அதன் சுவை வகைகளை நாவின் சுவை மொட்டுக்களால் உணர்ந்து கவன சிதறலின்றி உணவின் தன்மையை ரசித்து ருசித்து உண்பதாக இருக்க வேண்டும். அதாவது உணவினை தியானத்தின் தன்மையில் உண்ண வேண்டும். உணவு நமது வாழும் தட்ப வெப்பநிலைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அந்தந்த தட்ப வெப்பநிலைகளில் விளையும் காய்கறி பழங்களை உண்ணுதல் அவசியம். ஒவ்வொருவருக்கும் அவரது வயதிற்கேற்றாற்போல் உணவு அமைய வேண்டும். 1 முதல் 3 வரை உள்ள குழந்தைகளுக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும்? 4 முதல் 12 வயது வரை உணவு செய்து கொடுக்க வேண்டும். பதின் பருவமாகிய 12 முதல் 20 வயது வரை வயது வாரியாக பிரித்து அந்தந்த வயதிற்கு எது பொருத்தமாக இருக்குமோ அதற்கேற்றாற்போல் அமைய வேண்டும். அதற்கான அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நமது அன்பர்கள் அனைவரும் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கான உணவு எளிதில் ஜீரணிக்கக்கூடிய சத்துள்ள ஆகாரங்களாக இருக்க வேண்டும். பொதுவாகவே சமைக்கப்பட்ட, சுவையூட்டப்பட்ட, சுவை அதிகம் உள்ள உணவுகள் அனைத்தும் நமது ஜீவகாந்தத்தை அதிகம் செலவழித்து சமநிலையற்ற நிலைக்கு தள்ளிவிடும். எனவே சுவை மிகுந்த சமைக்கப்பட்ட உணவுகளை எவ்வளவு தவிர்க்கிறோமோ அவ்வளவு நல்லது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு உணவு அருந்துதல். உணவு என்பது தேவைகளில் முதல் தேவையாக நாம் சிந்திப்பது உண்டு. பசி, தாகம் என்பதுதான் மனிதனின் முதல் தேவை. சரி, அதற்காக உணவு. இப்போது இதில் உணவு தேவையா என்பது முதல் கேள்வியாக இருக்கிறது. அந்த தேவை ஏற்படும் பொழுது உணவு அதை தேர்ந்தெடுத்தல் என்பது 2வது நிலையாக இருக்கிறது. 3வது நிலையாக உணவை அருந்துதல் என்ற நிலை வருகிறது. அப்போ இது 3வது ஸ்டெப்பு தான். இப்போ சாப்பிடணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ பசி இருக்கிறதா? பசி இருக்கிறது என்றால் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் முதல் நிலை.
அப்போ எதை சாப்பிட வேண்டும்? அப்போ செலெக்ஷன் ஆஃப் ஃபுட்டுங்கிறது இன்னொரு வேறு சிந்தனை. இப்போது உணவு அருந்துதல். சரி, உணவு அருந்துதலில் இந்த சிந்தனையில் இப்போ என்ன சொல்லியிருக்கிறது? அரை வயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காற்று என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், சித்தர்கள் எதை வைத்து அதை சொல்லுகிறார்கள்? இந்த மாதிரி அந்த பசி நேரத்தில் இந்த அளவில் சாப்பிட்டு வரும் பொழுது நோயற்ற வாழ்வு இருக்கிறது என்பதை கண்டார்கள் சித்தர்கள். அவர்கள் இப்படிதான் சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் ஏதும் அந்த சட்டத்தை இயற்றவில்லை. இந்த உடல் எவ்வாறு அந்த உடல் அறிவு கூறுகிறது, எப்படி சாப்பிட்டால் அந்த ஆரோக்கியம் என்பது நிலையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த சரிவிகித அந்த சதவிகிதம் என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரி, அப்போ உணவு அருந்துதல் என்பதை இங்கு அருந்துதல் என்றால் அதை கூழாக்கி நீராக்கி அருந்துதல் என்று நமக்கு சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உணவு அருந்துதலில் முக்கியமாக முதல் நிலை மென்று அதை கூழாக்கி அதன் பிறகு விளங்குவது என்பதுதான் இந்த சிந்தனையின் ஒரு மூலக்கருத்தாக இருக்கிறது. சரி, பற்கள் என்பது வாயில்தான் இருக்கிறது. அது குடலிலோ இரைப்பையிலோ இல்லை என்று இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் சொல்வார்கள். அப்போ அந்த உணவை கூழாக மாற்றக்கூடிய இடம் இந்த வாய்ப்பகுதி என்று சொல்வார்கள். அதனால தான் நொறுங்க தின்றால் 100 வயது என்று சொல்வார்கள். அப்படி என்றால் பற்களால் அதை மென்று, அந்த மென்று என்பது கூட எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், வாயை மூடி மென்று சாப்பிட வேண்டும். சிலர் ஒவ்வொரு தடவை அந்த உணவை மெல்வதற்கு முன் வாயை திறந்து மூடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது கூட கூடாது என்று சொல்கிறார்கள். உணவு வாயில் போட்ட பிறகு அதை மெல்லும் பொழுது உள்ளே காற்று போகக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று, இந்த உணவை மெல்லும்போது மனம் அந்த உணவை மெல்லுகிறோம் என்ற அந்த நிகழ்வில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இப்போ இது எப்படி மகர்ஷியினுடைய உடற்பயிற்சியை செய்யும்போது அந்த உடற்பயிற்சியில் கையை மேலே தூக்குகிறோம் என்று சொன்னால் மனம் அந்த கையை மேலே தூக்குகிறது என்ற உணர்விலேயே இருக்க வேண்டும். உடற்பயிற்சி கூட ஒரு தவமாக இருக்க வேண்டும் என்று சில பேர் இதை கூட உடல் தவம், உடற்பயிற்சி என்பதுக்கு பதிலாக உடல் தவம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த உணவை மெல்லும்போது அதை ஒரு தவமாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் உணவு சாப்பிடும்போது நாம் வேறு ஏதாவது டிவி பார்க்குறதோ இல்லை பாட்டு கேட்குறதோ இருந்தால் என்னாகும்? மனம் அங்கே இருக்கும். இங்கு உணவு மெல்லப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் மனம் அந்த பாடலிலே அல்லது அந்த டிவியில் இருக்க ப்ரோக்ராமில் இருக்கும். சரி, அப்போ அதனால தான் டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நாம் பல நேரங்களில் நாம் தனியாக அமர்ந்திருந்தாலும் உணவை மென்று கொண்டிருக்கிறோம். மனம் ஏதாவது ஒரு எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது இன்றைய கால மனிதனுக்கு மிக 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 அதிகம். அதாவது மகரிஷி எண்ணமாராய்தல் பயிற்சியை உருவாக்கிய காலத்தில் மனிதனிடம் தோன்றிய எண்ணங்களை விட இப்பொழுது மனிதனிடம் தோன்றுகின்ற எண்ணங்கள் பல மடங்கு பெருகியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அனுபவ பதிவுகள் கிட்டத்தட்ட இந்த 50 வருஷத்துக்குள்ள அனுபவ பதிவுகள் அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. அதற்குரிய சூழ்நிலைகளும் அதிகம்,
வேகமாக அந்த அனுபவ பதிவுகள் முன்னாடியெல்லாம் மெதுவாக தான் பதியும். இப்போ என்ன ஆகுது, எல்லாமே வேகமாக வளர்ந்து வந்த விஞ்ஞான கருவிகளை கொண்டு பதிகிறோம். அப்போ என்ன ஆகுது, அப்போ சீக்கிரமாக நிறைய விஷயத்தை பதிகிறோம். அப்போ எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்கள் சும்மா உட்காந்து டிவி பார்க்காம உணவு அருந்தினாலும் எண்ணங்கள் அங்கு போய்கொண்டே இருக்கிறது. அப்போ வேறு ஏதோ ஒரு எண்ணத்தில் இருந்து கொண்டு இங்கு உணவை மென்று கொண்டு இருக்கிறோம். இதுவும் உணவு அருந்துதலின் முறை அல்ல. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, தாரணை நிலையில் உணவை நாம் சாப்பிட வேண்டும் என்பது இங்கு சொல்லப்படுகிறது. அப்போ உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தவம் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்குற மாதிரி இதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்தை என்ன பண்ணிடணும், அந்த தவமாக ஒதுக்கி சாப்பிட வேண்டும். அப்படி இருந்தால் பூரணமான ஆரோக்கியம் நம்முள் நிலையாக இருக்கும். சரி, இப்போது அந்த மெல்லும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும். நீங்கள் கூழாக மாற்றுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த உணவை மெல்ல தொடங்கும் போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சுவை இன்னும் அதை மென்று கொண்டே இருக்க 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 அந்த சுவை குறைந்து 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 சுவையே இல்லாத ஒரு நிலை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, அதில் முழுமையாக அதிலிருந்து சுவை வெளிப்படுவது நின்று விட்டது. அப்போ தான் முழுங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த சுவையாக வெளிப்படுவது நின்று விட்டது என்று சொன்னால் எது சுவையாக வெளிப்படுகிறது பாருங்கள். ஒரு உணவில் சுவையாக மாறி வெளிவருவது எது என்று சொன்னால் அது அங்கு அந்த உணவில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம். அதுதான் சுவை என்ற தன்மாற்றமாக மாறி வெளியேறுகிறது. அதுதானே. அப்போ அப்படி வெளியேறக்கூடிய அந்த ஒரு நிலை வரும் பொழுது அந்த முழுமையான சுவையை இங்கு நாம் உணர்ந்து விட்டால் எவ்வளவு சுவையை நாம் உணர்ந்தோம் என்பது அங்கு இறைப்பை வரை அந்த கணக்கீடு எடுக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு சுவையை நாம் உணர்ந்திருக்கிறோம் அதை அடிப்படையாக வைத்து இங்கு உணவு எவ்வளவு வருகிறது, எப்படிப்பட்ட உணவு வருகிறது. அப்போ அதற்கு அதை செரிமானம் செய்து அதை 7 தாதுக்களாக மாற்றுவதற்கு எவ்வளவு இங்கு சுரப்புகள் ஜீரண சுரப்புகள் சுரக்க வேண்டும் என்ற கணக்கீடை அந்த உடல் அறிவு எடுத்துக்கொள்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை மெல்ல தொடங்குகிறோம். அந்த சுவை வெளிப்படுகிறது. ஒரு 20% அந்த சுவையை உணர்ந்தவுடன் அந்த சுவை குறைய ஆரம்பிக்கிறது அல்லவா. உடனே என்ன பண்ணுறோம், அடுத்து முழு சுவையுடன் உணவு தட்டில் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணோம், அதை முழுங்கிட்டு அடுத்து புதிய உணவை எடுத்துக்கொள்கிறோம். அப்போ என்னாச்சு, அந்த 20% தான் அங்கு கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 20%க்கு உரிய அந்த உமிழ்நீர் தான் இங்கு சுரந்தது. அப்போ அந்த சுவையை உணரும் இடமும் அதற்கு தகுந்தாற்போல்தான் அந்த உமிழ்நீர் சுரப்பும் இருக்கும். அதன் பிறகும் நீங்கள் முழுமையான சுவையை அதாவது முழுமையாக உணர்வதற்காக மென்று கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் உமிழ்நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். அப்போ உமிழ்நீர் ஊறுவதும் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த சுவையை நாக்கு எவ்வளவு உணர்கிறதோ அதற்கு தகுந்தால் போல்தான் இந்த உமிழ்நீர் சுரக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று நாம் இதை உணர்ந்து கொள்கிறோம். இந்த இடத்திலே எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. என்ன என்று சொன்னால், இப்போது அந்த உயிருள்ள உணவு என்பதில் ஜீவகாந்தம் இருக்கிறது என்று சொல்கிறோம். அதைத்தான் உயிருள்ள உணவு என்று சொல்கிறோம். சரி, இப்போது அந்த ஜீவகாந்தம்தான் சுவையாக மாறி வெளியேறுகிறது என்று சொல்லும் பொழுது நாம்
முழுமையாக சுவையே இல்லாத அளவுக்கு அதை கூழாக்கும் வரை மென்று கொண்டே இருக்கிறோம். சுவை குறைந்து 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 சுவையே இல்லாத நிலை வந்துவிட்டது என்று சொல்லும்போது, அப்போ அந்த உணவில் ஜீவகாந்தம் என்பது முழுமையாக தீர்ந்துவிட்ட ஒரு நிலையை தானே அது குறிக்கிறது. ஆமாம், சரி. அப்படி என்று சொன்னால் அப்போ அந்த உணவு கூழாக்கப்பட்டு உடலுக்குள்ளாக செல்லும்போது ஜீவகாந்தத்தோடு செல்கிறதா இல்லையா என்று எனக்கு ஒரு கேள்வி இந்த சிந்தனைக்குள்ளாக எழுகிறது. இப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் என்று நமது சிந்தனைக்கு தோன்றுகிறது என்று சொன்னால், நாக்கின் மூலமாக நாம் உணர்ந்து நாக்கின் மூலமாக வெளிப்படக்கூடிய ஜீவகாந்தம் என்பது ஒரு பகுதி. எவ்வளவு உணர்கிறோமோ உணர 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 அந்த நாக்கில் வழியாக உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த ஜீவகாந்தம் என்பது பரவி நிரம்பியும் விடுகிறது. அப்போ அந்த உணவை நாம் மெல்லும்போது அதில் சுவைக்காக வெளியேறக்கூடிய ஜீவகாந்தம் என்பது ஒரு பகுதியாக, ஒரு சிறு பகுதி. அதே நேரத்தில் முழுமையாக நாக்கின் மூலமாகவே அந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் உடல் முழுவதும் சென்று அது ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் நிறைந்து விடுகிறது என்றுதான் இதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போ நாக்கு வழியாக அவ்வளோ தூரம் போயிருமா அப்படின்னு பார்த்தா, இதை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், ஹோமியோபதியில் மருந்து கொடுக்குறோம். இந்த மருந்து உணவு குழல் வழியாக இறைப்புக்கு சென்று அது இரத்தத்தோடு கலந்து அப்படிங்கிற வேலையே இல்லை. சித்தா மருந்து, ஆயுர்வேதம், ஆங்கில மருந்து எல்லாமே அங்கு போய் இரத்தத்தில் கலந்த பிறகு தான் அது வேலை செய்யுது. ஆனால் இந்த ஹோமியோபதி மருந்து நாக்கில் ஒரு டிராப்பு விட்டால் போதும். நாக்கில் பட்டவுடன் அது உடல் முழுவதும் உள்ள அந்த ஜீவகாந்தம் ஒவ்வொரு செல்கள் எல்லாவற்றிலும் அதனுடைய வேலையை தொடங்கி விடுகிறது. அப்போ நாக்கில் பட்ட உடனே உடம்பில் உள்ள எல்லா செல்களுக்கும் அந்த மருந்தினுடைய தன்மை சென்று விடுகிறதே. அப்போ முழுங்கவே வேண்டியதில்லை, நாக்கில் பட்டா போகும். ஒருத்தர் மயக்கத்தில் இருப்பார், கோமாவில் இருக்கார், அந்த மாதிரி இருக்கிறவருக்கு கூட, முழுமையான கோமாவில் இருக்கவர் கூட நாக்கில் ஒரு சொட்டு அந்த மருந்தை வைத்தவுடன் அந்த கோமாவிலிருந்து எழுந்து வந்தவரெல்லாம் பார்த்துருக்கிறோம். அவர் முழுங்கவே இல்லை, நாக்கில் பட்டவுடன். அப்போ அவ்வளவு வேலை செய்கிறது என்று சொன்னால், இந்த நாக்கு என்பது சுவையை உணர்ந்து அந்த சுவையை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த நாக்கில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நரம்புகள் வழியாக அது உடல் முழுவதும் சென்று பரவக்கூடிய ஒரு இணைப்பையும் அங்கு வைத்திருக்கிறது, பெற்றிருக்கிறது என்று உணர முடிகிறது. சரி, அப்போ இப்போ பாருங்கள், இது ஏன் நம்ம இதை இப்படி யோசிக்கிறோம்னா, ஒருத்தர் ரொம்ப மயக்கத்தில் இருக்கார், சாப்பாடே இல்லை, 3 நாளாக சாப்பிடாமல் இருக்கார், அவ்வளோ டயர்டாக இருக்கார். இப்போது அங்கே அவருக்கு நம்ம உணவு கொடுக்குறோம்னு வச்சுக்கோம். அவர் உணவை மென்று சாப்பிட்டு இரைப்பைக்கு போய் இரைப்பையிலிருந்து அதனுடைய டைஜஷன் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் சிறுகுடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போய் குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு அதுக்கப்புறம்தான் அவருக்கு அந்த எனர்ஜி என்ற சக்தி வருகிறது என்று சொன்னால், அப்போ அவர் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் கழித்து தெம்பாக இருப்பார்? அதுக்கு ஒரு நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும் அல்லவா? இங்கு நல்லா பாருங்கள், அப்படி மென்று சாப்பிட்றாரு, சாப்பிடும்போதே அவர் தெம்பாயிடுறாரு, சாப்பிட்டு முடிக்க உடனே தெம்பாயிடுறாரு. அது என்னாச்சு? அப்போ தான் இரைப்பைக்கு தான் போயிருக்கு, இன்னும் ஜீரணம் என்ற வேலையே அங்கே ஆரம்பிக்கவில்லை. ஆனால் இவர் என்னாச்சு? தெம்பாயிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இங்கேயே அந்த உணவில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்பது, உயிராற்றல் என்பது உடலுக்குள்ளாக ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் சென்று விட்டது. அதனால தான் அவர் சாப்பிட்ட உடனே தெம்பாக எழுந்திரிச்சு
நல்லா குதித்து ஓடுறார். அப்போ இந்த இடத்தில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, அப்போ அங்கே போய் ஜீரணமாகிறது. அப்போ நமக்கு அதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இங்கேயே தான் ஆற்றல் எடுத்துட்டோமே, அப்புறம் இதுக்கு ஜீரணம் ஆகணும் என்று கேட்டால், இது உயிர் ஆற்றல் என்ற ஜீவகாந்தம் தான் அதில் கிடைக்கிறது. அது உடனே நமக்கு தெம்ப கொடுத்துருது. ஆனால் ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய உயிர் துகள்கள் உடலுக்குள்ளாக வரணும்ல, அது அடுத்த ப்ராசஸ். அது எப்போ நடக்கும்? இப்போது அது ரசமாகி, இரத்தமாகி, சதையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, மஜ்ஜையிலிருந்து சுரக்கக்கூடிய விந்துநாதம் என்ற சுக்கிலமாகி, அந்த மாற்றம் நடக்கும் பொழுது, அந்த சுக்கிலமாக மாறும்போது தான் அது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விண் எனும் நுண்துகள்கள் அவற்றை உடலுக்குள்ளாக உயிர்த்துகள்களாக ஈர்த்து வைக்கக்கூடிய வேலையை பண்ணும். அப்போ இந்த ஜீரணம் நடைபெற்று 7 தாதுகளாக மாறி விந்துநாதமாக மாறுவது எதற்காக என்று சொன்னால், உடலுக்குள்ளாக உயிர் துகள்களை எண்ணிக்கையை பெருக்குவதற்கு. அப்போ ஜீரணமாகிறது அப்படிங்கிறது உயிர் துகள்களை பெருக்குவதற்கு. இந்த வாயில் மெல்றதுங்கிறப்ப அது அந்த உணவில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த உயிர் சக்தி ஆகிய ஜீவகாந்த ஆற்றலை உடலுக்குள்ளாக கொடுத்து செல்களையெல்லாம் உடனடியாக அது என்ன பண்ணிடுது, உடனடியாக எனர்ஜைஸ் பண்ணிடுது. அப்படிங்கிற மாதிரி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மெல்ற இடத்துலையே அதில் உள்ள ஜீவகாந்தம் என்பது முழுமையாக உடலால் கிரகிக்கப்பட்டு சுவையாகவும் வெளியேறுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல உடம்பு முழுவதும் அந்த கிரகிக்கக்கூடிய எவ்வளவு கிரகிக்கிறது என்கிறத வச்சு இங்கே எவ்வளவு உணவு வருகிறது என்பதை அது கணக்கிட்டு கொள்கிறது. அப்போ அரை வயிறு வந்தால் கூட போதும், அது என்ன ஆகிறோம், அது போதும் என்று இந்த உடல் அந்த சமிக்கை கொடுத்து விடுகிறது. அப்போ தான் இந்த சிந்தனையில் என்ன சொல்லியிருக்காங்க, மென்று சாப்பிடும்போது தான் அந்த அரைவரி வந்தாலே அது சமிக்கை கொடுத்து விடும். அப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு 2 இட்லியை மென்று அந்த சுவை தீர்ற அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த 2 இட்லியே போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஆனால் என்ன பண்ணுறோம், அதில் நம்ம சட்னியோ அதில் நல்ல சுவையான ஒரு சாம்பாரோ இல்லை குருமாவோ தொட்டு சாப்பிடும்போது அந்த சுவை தெரிய ஆரம்பிச்சோன்னே முழுங்கிட்டு அடுத்தது. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த உடம்புக்கு எவ்வளவு சுவை இருந்தால் எவ்வளவு உணவு தேவைன்னு இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 2 இட்லியில் இப்போ 200 யூனிட் அந்த சுவை வெளிப்படணும்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு முழுமையாக மென்று சாப்பிட்டோம்னா 200 யூனிட்டு அதுலேருந்து வெளியேறி அது உள்ளே போச்சுன்னா அந்த 2 இட்லியே போதும்னு வந்துடுது. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு இட்லியில் 100 யூனிட்னு நம்ம உதாரணத்துக்கு வச்சிட்டோம்னா, ஒரு இட்லியில் ஒரு 30 யூனிட் வெளியேறுகிறது. அப்படியே முழுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. சரி, மீதி 70 அந்த சுவையாக மாறாமலே உள்ளே போயிடுச்சு. இப்போ என்னாச்சு, இப்போது 2 இட்லியில் 200 வந்தால் போதும்னு இருக்குது. இப்போ இந்த 30 நீங்கள் 200க்கு கொண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா 30 × 7 210. அப்போ என்ன பண்ணுறீங்க, 2 இட்லிக்கு பதிலாக 7 இட்லி சாப்பிட்றீங்க. அப்போ தான் உங்களுக்கு பசி அடங்குற மாதிரி தெரியுது. அப்போ இந்த கணக்கு என்ன, இந்த 2 இட்லியில் 200 யூனிட்டு அந்த சுவை அது முழுமையாக இங்கே வெளிப்படலை. 30 முழுங்கிட்டீங்க. அப்போ ஒருத்தர் 50 முழுங்குறாருன்னா அவர் 4 இட்லி சாப்பிட்றாரு, 30 முழுங்குறாருன்னா 7 இட்லி சாப்பிட்றாரு. வச்ச உடனே 10 யூனிட்லேயே முழுங்கிட்டே இருந்தாருன்னா அவர் 20 இட்லி சாப்பிடுவார். அப்போ அந்த கணக்கு குட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக இல்லையா. அப்போ இந்த உணவை அருந்துதல், இந்த மெல்றது அப்படிங்கிறதுல எவ்வளவு ரகசியம் இருக்கிறது என்று பாருங்கள். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த உணவு ஜீவகாந்தம் நிறைந்த உணவாக இருக்கணும், அது ஒன்று இருக்குது. ஆனால் இப்போது சுவை கூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட உணவுன்னு இருக்குது பாருங்கள், அதில் எல்லாம் அது அந்த உணவிலிருந்து ஜீவகாந்தமே வராது, ஆனால் சுவை வருது.
அது நம்ம தனியாக பேசணும். அது இந்த டாப்பிக்கில் பேச போகிறதில்ல. அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய இருப்பில் இருக்கக்கூடிய ஜீவானந்தத்தை வெளியே தள்ளுறது, அதான் ஃபாஸ்ட் ஃபுட். அது எண்ணெய் பலகாரம், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட், இதெல்லாமே செத்த உணவுகள். அது உள்ளேருந்து இழுக்குது. அப்போ உள்ளேருந்து இழுக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உணவை மெல்லும்போது அது என்ன ரீடிங் எடுத்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவருடைய அந்த கணக்கீடு எப்படி வரும்? இந்த உணவை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த அறிவு வேலை செய்யுது. நீங்கள் அந்த மாதிரி செத்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணும்? இந்த உடம்பு ஜீரணம் செய்வதற்கு பதிலாக வாந்தியாக அதை வெளியேற்றுவதற்குத்தான் முயற்சி செய்கிறதே தவிர அது ஜீரணம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதில்லை. இந்த உடல் ரொம்ப அறிவுபூர்வமானது. நீங்கள் உயிருள்ள உணவு, நீங்கள் நிறைய பழம் சாப்பிட்டு அவர் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நிறைய பிரியாணி சாப்பிட்டாரு, நிறைய வடையை சாப்பிட்டாரு, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டாரு, செத்த உணவுகள், அவருக்கு தான் வாந்தி வரும். உயிருள்ள உணவை சாப்பிடும்போது அங்கே வாந்தி வராது. அப்போ அந்த அடிப்படையிலே உணவு அருந்துதல் என்பதில் இதில் நிறைய ரகசியங்கள் பொதிந்து இருக்கிறது. அப்போ இந்த ரகசியங்களை எல்லாம் உணர்ந்து நாம் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று. இன்னொன்று, இதில் அந்த வயதுக்கு தகுந்தார் போல் உணவை எடுக்கணுங்கிறது. அது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, உடல் வளர்ச்சி என்பது ஆரம்பத்தில் ஸ்பீடாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் குறையும், அப்புறம் ஒரு இடத்துல வளர்ச்சி நின்று போயிடும். அப்போ அந்த வளர்ச்சி இருக்கக்கூடிய காலத்தில் புரோட்டீன் உணவுகள் அதிகமாக இருக்கும், கார்போஹைட்ரேட் உணவு அதிகமாக இருக்கும். வளர்ச்சி வந்த பிறகு குறைஞ்சிரும். 40 வயசுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கணும்? மினரல்ஸ், தாதுக்கள், விட்டமின்ஸ் அது அதிகமாக இருக்கக்கூடிய உணவு தான் அதிகமாக தேவைப்படுமே தவிர இந்த உடல் வளர்ச்சிக்கு தேவையானது கொஞ்சமாக இருந்தால் போதும். அப்போ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து செலெக்ஷன் ஆஃப் உணவு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு உணவு அருந்துதல் என்ற ஒரு நிலையில் நாம் இந்த மென்று அதை சாப்பிடும்போது இங்கு நாக்கிலும் உமிழ்நீரிலும் பற்களிலும் இந்த தொண்டைக்கு உள்ளாக இறங்குவதற்குள்ளாக எவ்வளவு வேலைகள் நடக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த உணவை சாப்பிடவும் நேரம், அரை மணி நேரம்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 2 இட்லியை அரை மணி நேரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரை மணி நேரத்தில் நாங்கள் 20 இட்லி சாப்பிட்றோமே, 2 இட்லியை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ஒரு தவமாக செய்தோம் என்று சொன்னால் இதில் என்னாகும்? முழுமையாக நமக்கு ஜீவகாந்தம் கிடைக்கும், உயிர் துகள்கள் பெருகும், ஆரோக்கியம் முழுமையாக மேம்படும். அப்படியே நமக்கு ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, 2 இட்லியில் இவ்வளவு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு, இவ்வளவு ஆற்றலும் கிடைச்சிருச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 5 இட்லி இன்னும் 3 பேருக்கு உணவாக மாறுகிறது. உணவு பற்றாக்குறை என்பதே வராது. இப்போ பாருங்கள், இந்த உணவு அருந்துதல் என்ற இந்த சிந்தனையை இந்த உலகத்துக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், இந்த அக்ரிகல்ச்சர் விவசாய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் உணவை பெருக்குவதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே, ஹைபிரிட் தேவையே இல்லை. இயற்கையாக விளையக்கூடிய உணவு இருந்தாலே போதும். இந்த மென்று திங்கக்கூடிய அந்த உணவை எப்படி சாப்பிடுவது என்பதை சொல்லிக் கொடுக்காமல் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? 2 இட்லிக்கு பதிலாக 8 இட்லி சாப்பிட்றதுக்கு உணவை பெருக்கு வேலையை பண்ணிவிட்டார்கள். அப்போ சரியாக உணவை எடுத்துக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த உணவு என்பது இயற்கையில் வரக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய அந்த அளவே நமக்கு சரியாக இருந்திருக்கும். இந்த பசுமை புரட்சி என்பதே தேவைப்பட்டிருக்காது. அப்போ எதையோ செய்யறதுக்கு பதிலாக எதையோ ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானமாக மாறிவிட்டது. இந்த விஞ்ஞானிகளிடம் போய் இப்போ இந்த மெல்லும்போது இதில் இப்படியெல்லாம் சுவையாக ஜீவகாந்தம் போகுது, உயிராற்றல் வருது, இதெல்லாம் சொன்னோம்னா அப்படி உயிராற்றல்னு ஒன்றும் தெரியாது, உயிர்னு ஒன்றும் தெரியாது. இவங்களுக்கு என்ன தெரியும்? 40 மூடை அரிசியை 80 மூடை அரிசியை மாற்றணும், உருவம் தான் தெரியுமே தவிர அவர்களுக்கு தன்மை தெரியாது. ஆக மகர்ஷியினுடைய காந்த தத்துவம் விளங்கும் போது தான் இது விளங்கி கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே இன்றைய சிந்தனை மிக 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 முக்கியமான சிந்தனை, ஆராய்ச்சிக்குரிய சிந்தனை செய்வதற்கான சிந்தனையாக இருக்கிறது. அதனால் இந்த சிந்தனையை நமது அன்பர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இது எவ்வளவு பகிர்ந்து கொள்கிறோமோ அத்தனை பேருக்கும் இது சிந்தனை தூண்டுவதாக அமையும். இது உணவு பற்றாக்குறையை மாற்றும். எங்கெல்லாம் உணவு இல்லையோ, எந்த நாட்டில் எந்த மனிதர்களுக்கு உணவு இல்லையோ அங்கு உணவு சென்று சேரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். இந்த உணவு பஞ்சம் என்பதே இல்லாத ஒரு நிலையை இந்த சிந்தனை உருவாக்கும். நல்ல செய்திகளை பகிர்ந்து, நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.